நடக்கன விடியக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பாரதி வந்து கண்ணு முழிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதியும் வந்து பாரதிய வந்து ஏத்துக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம பாரதி உடம்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பாரதிக்கு வந்து சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாகவே வந்து அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து வெளியில் வந்து அழகர் ஆண்டாள் 2 பேருமே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இது நல்ல விஷயத்த வந்து நம்ம ஆதிக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து ஆதிக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே கால் பண்ண உடனே டேய் மாப்பிள்ள உடனே கிளம்பி வாடா, ஒய்ஃபுக்கு வந்து சுயநினைவு திரும்ப ஆரம்பிச்சிச்சு, உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. இருந்தாலும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. இருந்தாலும் அவங்க பக்கத்தில் போய் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அவங்க ஒரு பக்கம் மெதுவாக அப்படியே கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அங்கே வந்து டாக்டர் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஆதி, எப்படியோ வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து சீக்கிரமாகவே குணமடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு, நீங்கள் போய் இப்போ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி வந்து அந்த எந்திரிச்ச உடனேயுமே ஆதி எங்கே இருக்காங்க, ஆதியை பார்க்கணும், ஆதிகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆதியை வந்து பார்க்க சொல்கிறாங்க. போய் வந்து ஆதி வந்து பார்க்காங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல வந்து பாரதி வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆதி, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஒரு முட்டாள்தனமாக வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆதிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரில. அந்த இடத்துல அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வந்து என் கூட வந்து பேசுங்க ஆதி, ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆதி வந்து மெதுவாக நடந்து வந்து நம்ம பாரதியோட வந்து கையை பிடிக்காங்க. கையை பிடிச்சோடனே என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஆதி, நான் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், தயவுசெய்து எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க, ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு மட்டும் போயிடாதீங்க. தமிழை நினச்சிங்களா, அவள் ரொம்ப ஏங்கி போயிருக்கா, அவளுக்காக தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்தேன். நான் போனாலாவது நீங்கள் வந்து தமிழ் கூட வந்து சேர்ந்து வாழ்வீங்க. நான் இருந்தால் தானே உங்களுக்கு உங்கள் பிரச்சனை, நான் இருக்கிறனால நீங்கள் வந்து எப்படியும் தமிழை பார்க்க வரமாட்டீங்க, தமிழ் கூட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ் வந்து உங்களை நினச்சி ஏங்கி போயிட்டா, என்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பாரதி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும், ஆமாம் ஆதி, எனக்கு வந்து வேறு வழி தெரியலை, நீங்களும் தமிழும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன். நான் போயிட்டேன்னா உங்கள் கூட வந்து தமிழ் சந்தோஷமாக இருப்பாள். தமிழோட ஆசை வந்து என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் அவளோட ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழுதுகிட்டே பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம ஆதிக்கு வந்து மனசு மாறிடுது. உடனே போய் அவங்களோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாங்க. கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆதி வந்து பாரதியை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.